50,000 கோடி ரூபாய் முதலீட்டு நிதி, செயற்கை நுண்ணறிவு நகரம், ஆதார், ரேஷன் போன்ற தரவுகளை வைத்து தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு நேரடியாக நலத்திட்டங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தமிழக அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய இந்த அம்சங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக அரசு அமைந்ததன் பிறகாக புதிய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது வருகின்ற 5ஆம் தேதி. தற்போது தமிழக வெற்றி கழக அரசினுடைய 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தமிழக வெற்றி கழக அரசின் 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 50,000 கோடி மதிப்பிலான மாநில முதலீட்டு நிதியத்தை உருவாக்குவது, செயற்கை நுண்ணறிவு நகரம் உருவாக்குதல் மற்றும் விண்ணப்பமின்றி நலத்திட்டங்களை வழங்கும் முறை உள்ளிட்டவை உருவாக்குவதற்கான அந்த திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சேவைகளை கால வரையறைக்குள் வழங்கும் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களின் தேர்வு பட்ஜெட் என்கின்ற ஒரு புதிய முன்மொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பீப்புள்ஸ் சாய்ஸ் பட்ஜெட் என்கின்ற புதிய முயற்சியும் முன்மொழியப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்ட அளவில் செலவிடப்படும் நிதியில் 10% பயன்பாட்டை மக்கள் நேரடியாக தீர்மானிக்கலாம் என்கின்ற வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜிக் முதலீட்டு ஆணையம் TNSIA அமைத்து 50,000 கோடி நிதியை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிதி மூலம் செமி கண்டக்டர், மின்சார வாகனங்கள், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்வதற்கான திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் முதலீட்டை மட்டும் ஊக்குவிப்பதாக அல்லாமல் அரசும் இணைந்து முதலீடு செய்து புதிய வேலை வாய்ப்புகளையும் வருவாய் வாய்ப்புகளையும் உருவாக்கும் நோக்கத்துடன் இவை செயல்படும் எனவும் அந்த திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதி, பழங்குடியினர் மற்றும் பின்தங்கிய மக்களினுடைய முன்னேற்றம், பிராந்திய வளர்ச்சி மற்றும் வருமான வேறுபாடுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு வெளியிடக்கூடிய தொலைநோக்கு திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதார், ரேஷன் கார்டு, குடும்ப விவரங்கள் போன்ற தரவுகளை ஒருங்கிணைத்து தகுதியான பயனாளிகள் தானாக அடையாளம் காணப்பட்டு நலத்திட்டங்கள் நேரடியாக வழங்குவதற்கான திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் AI நகரம் உருவாக்குவது குறித்தும் தமிழக வெற்றி கழக அரசினுடைய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் முழுமையான AI நகரம் உருவாக்கப்படும் எனவும் இதில் AI பல்கலைக்கழகம், உயர்திறன் GPU கணினி மையம் மற்றும் செமி கண்டக்டர் சோதனை ஆய்வகங்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சூப்பர் ஆப் மூலம் 500க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை ஒரே செயலில் வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமை புதுப்பித்தல் போன்றவை மக்கள் மொபைல் ஆப் மூலமாக பெறக்கூடிய வகையில் 500 மேற்பட்ட சேவைகளை சூப்பர் ஆப் என்கின்ற ஒரே செயலி மூலமாக பெறுவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கல்வி மற்றும் இளைஞர் நலனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கணினி, உயிரியல் தொழில்நுட்பம், காலநிலை தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறப்பு கல்வி வழங்க பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்கிற ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.